صدق الله العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, அன்பு வாலிபர்களே, நம்முடைய பகிரங்க வாழ்விலும் அந்தரங்க வாழ்விலும் அல்லாஹ்வின் ஏவல்களை எடுத்து நடப்பதன் மூலமாகவும் அல்லாஹ்வினால் விளக்கப்பட்டவைகளை தவிர்த்து வாழ்வதன் மூலமாகவும் அல்லாஹ்வை பயந்த இறையச்சம் நிறைந்த அல்லாஹ்வுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கும் எனது குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாம் வந்த ரப்புல்லாஹ்வே தக்வாவை நசீபாக்கி தருவானாக. ஆமீன். அன்பானவர்களே, சமீபத்திய சங்கடமான செய்திகள் பாராளுமன்றத்தில் அரங்கேறி இருக்கின்றன. பாராளுமன்றத்தில் நம்முடைய இஸ்லாமிய சட்ட விஷயங்களில் மார்க்கம் சார்ந்த, ஈமான் சார்ந்த, இஸ்லாமியர்களுக்கு உரிமையான வக்ஃப் என்னும் சொத்தை பற்றிய சட்ட திருத்தத்தை அமல்படுத்துவதற்காக வேண்டி ஓட்டெடுப்பு நடத்தி அதிலே அவர்கள் அதிக ஓட்டு எண்ணிக்கையை பெற்று அதை சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள். சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இது உலகளாவிய அளவில் இஸ்லாமிய மக்களிடத்திலே மிகப்பெரிய வெறுப்பையும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராகவும் பொதுவாக ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய செயலாகவும் இஸ்லாமியர்கள் மீது உண்டான வெறுப்பு அரசியலாக இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பதை சகோதர மதத்தவர்களும் விளங்கிக் கொண்டதினால் எதிர்கட்சியிலே காங்கிரஸ் அதை சார்ந்த